ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் 7 லீஃப் செடி கிளை வந்திருக்கு. அந்த 7 லீஃப் கிளை வந்தால் அந்த பிளான்ட் அந்த ரோஜா செடி எப்படி வளர வைக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இங்கே மல்லி செடி பாருங்கள். நான் டேபிள் ரோஸு கொஞ்சமாக வச்சுருந்தேன். இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த மல்லி செடியிலே இதுவும் பாருங்கள், இந்த டேபிள் ரோஸ் பூட்டாப்புல இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த அவரைக்காய் செடி பாருங்கள். ஏன்னா சின்ன தொட்டியில் எந்த அளவுக்கு இது நான் கரெக்டாக கொஞ்சம் பார்க்கல, இல்லைன்னா இன்னும் சூப்பராக இந்த சின்ன கப் தொட்டியிலே நிறைய காய் வந்திருக்கும். இப்போ கூட இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் 2 இருக்குது, மேலே 5 மொத்தம் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இது மொட்டு வேறு கொட்டிடுது. பெருங்காயமும் மோர் ஊற்றினா மொட்டு கொட்டாது. இனிமேல் தான் இந்த செடிக்கு ஊற்றணும். நிறைய மொட்டு வந்துருக்கு பாருங்க. ஆனால் இதில் ஒரு காய் நான் சீடுக்கு விட்டுருக்கேன். இந்த அவரைக்காவே நம்ம போடலான்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா முத்தி போச்சுன்னா நீங்கள் அந்த சீடு போட்டால் சூப்பராக செடி வரும். வேறு தொட்டியில் கூட நிறைய வைக்கலான்ட்டு. இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள். எதுக்காகனா இது நான் வேறு இடத்துக்கு மாற்றி வீடியோ பண்ண முடியாது. அதே இடத்துக்கே நம்ம வச்சுட்டு தான் பண்ணணும். இந்த கப் தொட்டியில் ரெட் ரோஸ் ஏற்கனவே காமிச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த ரெட் ரோஸ் பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட்டு. இது பாருங்கள், இந்த செடியிலேருந்து வளைச்சி நான் இங்கே கப் தொட்டி இந்த தொட்டியில் வச்சு நான் மடித்து வச்சுருக்கேன் கிளை. இப்போ இந்த தொட்டியில் அப்படியே எரு போடணும். ஏன்னா இப்போது இடம் மாற்றிலாம் வைக்க முடியாது. இது போல் இடம் இருந்தால் சொல்கிறேன் நான். இப்போ 7 லீஃப் பாருங்கள், நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 3 டேஸில் இவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கிளை. 7 லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. 7 லீஃப் இருக்கிற கிளைலாம் பூ பூக்காது அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சில செடி பூக்கும். ஆனால் இது இது ஆண் செடி சொல்லுவாங்க. இந்த தண்டு, அதாவது இந்த மெயின் ஸ்டெம்முக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து வர்றதெல்லாம் அந்த ஆண் செடி தான். நம்ம தனியாக பிரிச்சிடணும். இந்த இலை பார்க்கும்போதே வேப்ப இலை போல் இருக்கும், பார்த்துக்குங்க. ஏன்னா தெரியறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த பிளான்ட்டாக இல்லை இது தனியாக வருதா அப்படின்னா இந்த ஸ்டெம்முக்கிட்ட வரும். அதாவது இந்த மேல் பாகத்தில் கட்டியிருப்பாங்க பாருங்கள், பிளாஸ்டிக் கவரு. அந்த இடத்துல வந்ததுன்னா நல்லா இந்த செடியிலேருந்து வந்த போல். இந்த நடு பாகத்தில் சென்டரில் இல்லை கீழெல்லாம் வந்ததுன்னா 7 லீஃப் தானே அர்த்தம். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு தான் எடுக்கணும். சப்போஸ் தெரியலன்னா ரோஜா செடி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு காமிச்சிட்டு நீங்கள் உடச்சிடலாம் பாருங்கள். இப்போ நம்ம உடச்சிட்டு தான் இந்த எரு போடணும். ஏன்னா இதை வச்சுக்கிட்டே நம்ம எரு போட்டோம்னா அப்புறம் இந்த செடி வளர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இது சத்தெல்லாம் இழுத்து நல்லா வளர்த்து பாருங்க. இப்போ இந்த செடி நம்ம தனியாக வளர்க்கலாம். ரோஜா செடி வேர் பிடிச்சதுக்கப்புறமா இந்த கிளை நம்ம வேர் பிடிச்சதுக்கப்புறமா இந்த செடியிலேருந்து இந்த பிரான்ச்சஸ் வச்சு பதியம் பண்ணலாம். அதுக்காக கூட நம்ம இது தனியாக வளர்க்கலாம். நான் அது போல் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் சைடில் வைக்கலாம். ஆனால் நான் எரு போட போகிறேன். வேறு கப் தொட்டியில் நான் நட்டுவிடுவேன். இந்த கிளை கூட கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு நீங்கள் கத்தால கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு ஜெல்லில் வச்சிடலாம். வேர் பிடிச்சிரும் பாருங்கள். இது கூட இந்த பக்கத்தில் வளைச்சி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த கிளைக்கு வேர் பிடிக்கும். இங்கே மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சோடனே இங்கெல்லாம் தளிர் வருது பாருங்க. இப்போ கொஞ்சமாக இந்த பதியம் பக்கம் நம்ம வளைச்சி வச்சுருக்கோம். மண் போட்டிருக்கோம். ஏற்கனவே கொஞ்ச நாள் ஆகுது, 1 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரான்ச்சஸ் வேறு சீக்கிரமாக பிடிக்கணும் அப்படின்னா கத்தால கொஞ்சமாக நீங்கள் இது போல் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டாக்கி நீங்கள் இதுக்குள்ளே வச்சிடலாம் பாருங்கள். இது போல் வச்சுட்டு திருப்பி மண் கொஞ்சமாக மேலே போட்டுட்டு கூட நீங்கள் போய்த்து வச்சிடலாம். தெரியாமல் திருப்பி கல் வச்சிடணும். நான் கல் எடுத்துட்டேன் இப்போ வீடியோக்காக. ஏன்னா இந்த கத்தால இது போல் வைக்கும்போது சீக்கிரமாக வேர் பிடிக்கும் அந்த பதியத்துக்கு வச்சதால. இப்போ இந்த ரோஜா செடி இந்த பிரான்ச்சஸ் மடித்து வச்சுருக்கோம் பதியத்துக்கு. இந்த செடிக்கும் நம்ம கொஞ்சம் சத்து நல்லா கொடுக்கணும். இந்த கிளையில் பிரான்ச்சஸ்லாம் இருக்குது பாருங்கள், பூ பூக்கும். அப்போ தான் ஃபுல்லாக வெயிலில் இருக்குது பிளான்ட்டு. அதுக்கு சொல்கிறேன் நான். இந்த பிளான்ட்டுக்கு டீ தூள் வேஸ்ட்டு பாருங்கள். நான் இப்போ நிறைய போடணும். அதாவது நீங்கள் வெயிலில் பிளான்ட்டு ரொம்ப வச்சுருந்தீங்கன்னா ரோஜா செடியில் 3 பிடி அளவுக்கு டீ தூள் வேஸ்ட் போட்டுட்டு மேலே சாயில்குள்ளே தொட்டியில் இன்னும் கொஞ்சம் அதாவது பழைய சாயில் போட்டுட்டு நல்லா தண்ணி தெளித்து விடணும்.
டெய்லி தண்ணி விடும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் பிளான்ட்டு. இது போல் டீ தூள் வேஸ்ட்டெல்லாம் மேல் பாகத்தில் போட்டிருந்தீங்கன்னா, அதே சமயத்தில் டீ தூளோட மணல் கூட நீங்கள் ரிவர் சாண்ட் கலந்து வச்சுக்கலாம். சூப்பராக ரோஜா செடியில் நிறைய தளிர் வரும். ஏன்னா வெயிலில் வச்சுருப்பீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன் இது போலலாம் செய்யணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.